சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்தே வசனத்தை எடுத்து தியானிக்க கூடாது என்கிற எண்ணத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க தேவன் அனுகிரகம் செய்தார். அந்த தியானம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் ஏரோது ராஜாவை குறித்து படிக்கிறோம். இந்த ஏரோது ராஜா எப்பொழுது பாலஸ்தீனா தேசத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் 37ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் ஆண்டு வரைக்கும் 37th to 4th BC இந்த காலகட்டங்களிலே ஏரோது ராஜா பாலஸ்தீனா தேசத்தையும் யோர்தான் பகுதிகளையும் ஆளுகை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அந்த ஏரோது ராஜாவின் ஆளுகையின் நாட்கள் முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேதான் சகரியாவுக்கு யார் பிறக்கிறார் என்றால், யோவான் ஸ்நானகன் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். சகரியாவை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் என்று படிக்கிறோம். அப்ப சகரியா ஒரு ஆசாரியனாக காணப்பட்டான். சகரியா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், யெகோவா தேவனால் நினைவு கூறப்பட்டவன் என்பதுதான் சகரியா என்கிற பெயருக்கு அர்த்தமாக காணப்படுகிறது. இந்த சகரியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து ஊழியம் செய்ய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட 24 ஆசாரிய வகுப்புகள் காணப்பட்டது. அந்த 24 ஆசாரிய வகுப்புகளிலே இந்த சகரியா என்கிற ஆசாரியன் அபியா என்கிற ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 24 ஆசாரிய வகுப்புகள் எப்படி உருவானது என்பதை குறித்து நாம் படிக்கும்போது, அது தாவீதினால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. அதை குறித்து நாம் 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை குமாரர்கள், யாராவது சொல்ல முடியுமா? ஆரோனுக்கு 4 குமாரர்கள் காணப்பட்டார்கள். அதிலே நாதாபும் அபியூவும் அவர்களுக்கு குமாரர்கள் பிறப்பதற்கு முன்பே, ஆரோனுடைய மரணத்திற்கு முன்னே மரித்து போனார்கள். அப்ப மீதம் இருக்கிறது எத்தனை குமாரர்கள்? 2 குமாரர்கள். அவர்கள் யார் என்றால் எலியாசாரும் இத்தாமாரும். இந்த 2 குமாரர்களும் காணப்பட்டார்கள். இந்த 2 குமாரர்களுடைய வம்சத்திலே வருகிற குமாரர்களை வைத்துதான் தாவீது என்ன செய்கிறார் என்றால், ஆசாரிய வகுப்பை 24 வகுப்புகளாக பிரிக்கிறார். அப்ப இந்த எலியாசாருக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள் என்று படிக்கும்போது 16 குமாரர்கள் இருந்தார்கள். இத்தாமாருக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? மீதம் எவ்வளோ? 8. அப்ப இந்த எலியாசருடைய 16 குமாரர்களை வைத்தும் இத்தாமாருடைய 8 குமாரர்களை வைத்தும் தாவீது என்ன செய்கிறார் என்றால், அதை ஒரு முறைக்குட்படுத்தி 24 ஆசாரிய வகுப்புகளை
ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். அந்த ஆசாரியத்துவ பிரிவுகளின் வகுப்புகளே, ஒவ்வொரு ஆசாரியத்துவ பிரிவுகளின் வகுப்பிலேயும் நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 3ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது ஊழியத்திற்கு முறைப்படி எலியாசாரின் புத்திரரையும் இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு முறைப்படி அவர்களை வகுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப 24 வித்தியாசமான ஊழியங்கள், அதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்ட ஆசாரிய பிரிவுகளின் வகுப்புகள் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது, முதலாம் ஆசாரிய வகுப்பை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அந்த வகுப்புக்கு கீழாக நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசாரிய வகுப்பின் தலைமை யார் என்றால், அந்த தலைமை பெயர் என்னவென்றால் யோயாரீபின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சகரியா எந்த ஆசாரியத்துவ பிரிவுகளின் வகுப்பின் தலைமையிலே வருகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளும் போது, அவர் முதலாவது ஆசாரிய வகுப்பின் பிரிவிலே வரவில்லை, 2வது ஆசாரிய வகுப்பின் பிரிவிலே வரவில்லை, அவர் 8வது ஆசாரிய வகுப்பின் பிரிவிலே கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. சரி, இந்த ஆசாரியன் எவ்விதமாக ஊழியம் செய்வான் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது, அவன் ஒரு ஓய்வு நாள் தொடங்கி அடுத்த ஓய்வு நாள் வரும் வரைக்கும் 1 வாரம் முழுவதும் ஊழியத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான் தேவனுடைய ஆலயத்திலே. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் சகரியாவும் 8வது ஆசாரியத்துவ பிரிவுகளின் வகுப்பை சார்ந்தவராக அவர் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய முறையின்படி அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அப்ப ஒவ்வொரு டிவிஷனும் அவர்களுடைய டியூட்டியை எவ்விதமாக ஆலயத்திலே செய்வார்கள் என்றால், ரொட்டேஷன் வைஸாக வருடத்திற்கு 2 முறை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்ப நம்ம இதுல இன்ட்ரெஸ்டாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த ஆசாரியத்துவ வகுப்பை முறைப்படுத்தக்கூடியவராக தாவீது காணப்பட்டார் என்றால், நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் தாவீதிற்கு மாதிரியாக காணப்படுகிறவர் யெகோவா தேவன். அவர் என்ன செய்தார் என்றால், அவருடைய புனித குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இஸ்ரவேல் ராஜ்யத்திலே பல மாற்றங்கள் உண்டான வேளையிலேயும் அந்த ஆசாரியத்துவ ஊழியம் பாதிப்படையாதபடி அதை பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ராஜ்யத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டது. பலர் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாவீதிற்கு மாதிரியாக காணப்படுகிற பரலோக தேவன் என்ன செய்தார் என்றால், அவருடைய புனித மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த ஆசாரிய ஊழியத்தை பராமரிக்க கூடியவராகவே பல காலங்களிலே காணப்பட்டிருக்கிறார். அப்ப தேவன் ஊழியங்களை எவ்வளவு நேசிக்க கூடியவராக, காலாகாலங்களாக அதை பராமரிக்க கூடியவராக, பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே சகரியா எந்த ஆசாரிய பிரிவுகளின் வகுப்பிலே வருகிறார் என்றால், 8வது ஆசாரிய பிரிவுகளின் வகுப்பு. அந்த பிரிவுக்கு பேர் என்ன? அபியா. அதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ பிள்ளையே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். தேவன் காலாகாலங்களாக அவர் நியமித்த ஊழியத்தை பராமரிக்க கூடியவராக, காக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாஸ்டர், இன்னைக்கு செய்தி என்ன பாஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, சகரியா எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான நல்ல தெய்வீக குணங்கள் இருந்தது என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக தியானிக்க தேவன் விரும்புகிறார்.
முதலாவது, ஏன் இந்த எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையில இருந்த தெய்வீக குணாதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், சபையிலே அநேக பெற்றோர் இருக்கிறீர்கள். இந்த சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த தெய்வீக குணாதிசயங்களை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது, பெற்றோராகிய நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வீக குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தீர்மானம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பின் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய பின் சந்ததி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கும். உங்களுடைய பின் சந்ததி தேவனால் முன்குறிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த சகரியா எலிசபெத் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்த தெய்வீக முதலாவது குணாதிசயம் என்னவென்றால், அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து போதும். அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இது ஏதோ ஒரு மனிதன் நான் குற்றமற்றவனாக வாழ்கிறேன் என்று மேன்மை பாராட்டுகிற காரியமாக இது காணப்படவில்லை. இது எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய பார்வையிலே, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய பார்வையிலே அது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக அது ரொம்ப முக்கியம். அதான் சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு விசுவாசி நான் குற்றமற்றவனாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்ற காரியம் அல்ல. அப்படி மேன்மை பாராட்டுகிற காரியம் அல்ல. இவர்கள் வாழ்ந்து காட்டினவர்கள். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ்ந்து காட்டினவர்கள். குற்றமற்றவர்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லலாம் நாங்க குற்றமற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் கர்த்தர் இட்ட கட்டளைகளின்படி குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்களா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்பு அவரும் சொல்லி கொண்டிருந்தார். என்ன சொன்னாரு? நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய பார்வையிலே பவுலுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது? சவுல் என்கிற பெயரிலே செயல்பட்ட நாட்களிலே அவர் குற்றம் செய்யக்கூடியவராய் இருந்தார். தேவனுடைய சபைகளை துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவரும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? நான் நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் விளங்க பண்ணினார். தேவனுடைய பார்வையிலே குற்றம் சாட்டப்படுகிறவன் என்பதை விளங்க பண்ணினார். முள்ளில் உதைப்பது எனக்கு கடினமாம் என்று சொல்லி பேசினார். ஒரு பெரிய ஒளியின் மூலமாக சவுலை சந்தித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பெயரிலே ஒரு மறுரூபம் அடைந்த ஜீவியத்தை பெற்றுக்கொண்டு சபைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறினார். தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாத ஜீவியம் செய்கிறவராக மாறினார். தேவனுக்கு முன்பாக கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி குற்றமில்லாத ஜீவியம் செய்கிறவராக மாறினார். இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் குற்றமற்றவர்கள் நாங்கள் என்று மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே கர்த்தர் இட்ட கட்டளைகளின்படி நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதை நாம் சகரியா எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பெற்றோராகிய நீங்கள் அப்படி ஒரு குற்றமற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக தேவனுக்கு முன்பாக காணப்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் தாமதமடைகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் ஜெபிக்காத காரியத்தை கூட நன்மையாக நிறைவேற்ற வல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்க நம்பிக்கை இழந்து காணப்படுகிற காரியங்களிலேயும் கூட தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். அங்கே அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப பாருங்க, இது எந்த மாதிரி சூழ்நிலையிலே உரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், தரியு ராஜா பாபிலோன் தேசத்தை அரசாண்டு வந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார் என்றால், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் எத்தனை தேசாதிபதிகளை வைத்தார்? 120 தேசாதிபதிகளை வைத்தார். எதற்காக? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுக்கு மேலாக ராஜா 3 பிரதானிகளை வைத்தார். அந்த பிரதானிகளிலேயே தானியேல் விசேஷமானவனாக காணப்பட்டான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே படிக்கிறோம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, தரியு ராஜாவுக்குள்ள ஒரு நல்ல நினைவு உண்டாகிறது. ஏன்னா ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்தபடியால் அவனை என்ன செய்யலாம்? பிரதானிகளுக்கு மேலாக உயர்த்தலாம் என்கிற நினைவு உண்டானது. இதை யார் அறிந்து கொண்டது? மற்ற பிரதானிகள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே பொதுவாகவே ஒருவன் உயர்த்தப்படுகிறான் என்கிற நினைவு வரும்போது கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வரலாம்? பொறாமை வரலாம். ஆகவே பொறாமைப்பட்ட பிரதானிகள் என்ன செய்தார்கள் என்றால், தரியு ராஜாவினிடத்துல போய் சொல்றாங்க, தானியேல் மேல வேற எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது, ஒரே ஒரு காரியத்துல மட்டும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். அது என்ன காரியம்? தானியேல் என்ன செய்வார்? 3 வேளையும் ஜெபிப்பார். அந்த ஜெபிக்கிற காரியத்துல ஒரு தடையை கொண்டு வந்துட்டா தானியேலை என்ன செஞ்சிடலாம்? குற்றம் கண்டுபிடித்து விடலாம். ஆகவே தரியு ராஜாவினிடத்துல போகிறார்கள் பிரதானிகள். உம்மை தவிர 30 நாளைக்கு வேற எந்த தேவனிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? வேண்டுதல் செய்யக்கூடாது. அப்படி ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்க தரியு ராஜாவும் அப்படிப்பட்ட ஒரு தவறான சட்டத்தை இயற்றுகிறார். ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் போல 3 வேளை ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை அந்த பிரதானிகள் பார்க்கிறார்கள். தரியு ராஜாவினிடத்துல போய் சொல்லுகிறார்கள், என்னதான் இருந்தாலும் சட்டத்தை மீறின குற்றம் அல்லவா? மனதில்லாமல் தரியு ராஜா சிங்க கெபியிலே தூக்கி தானியேலை வீசுகிறார். தெய்வ பிள்ளை, ஆனால் தரியு ராஜாவுக்கு இரவு முழுவதும் என்ன வரல? உறக்கம் வரல. அவர் கீத வாத்திய சத்தம் கேட்காதபடி தன்னிடத்திலிருந்து அவைகளையெல்லாம் விலக்கி வைக்கிறார். விடியற்காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார். விடியற்காலம் வந்தபோது சிங்க கெபியினிடத்திலே வந்து கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ராஜாவே நீர் வாழ்க. நான் ஆராதிக்கிற தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று. தரியு ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். தானியேல் சிங்க கெபியிலிருந்து வெளியே கடந்து வருகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தானியேல் கொடுத்த சாட்சி என்ன? 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். பெற்றோராகிய நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக ஜீவிப்பீர்களானால் உங்களுக்கு எதிராக எவ்வளவு மனிதர்கள் தவறான விதத்தில் சூழ்ச்சிகளை செய்தாலும் அவைகள் ஒன்றும் வாய்க்காதே போகும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும். ஆனா ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அந்த சகரியா எலிசபெத்தை போல, அந்த தானியேலை போல உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ கிருபை தாரும். ஏதோ பேச்சளவிலே அல்ல, வாழ்ந்து காட்ட தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பின் சந்ததியாரையும் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி ரட்சிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எதிர்பார்ப்பது என்ன? முதலாவது, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வருகிறது, அது என்ன? கிறிஸ்துவின் நாள். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது.
கிறிஸ்து இயேசுவோடு சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக, எடுத்து கொள்ளப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசியுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்க பவுல் என்ன எழுதுகிறார்? நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருங்கள், குற்றமற்றவர்களாய் இருங்கள், கபடற்றவர்களாய் இருங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்? கிறிஸ்துவின் நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே ஊழியக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். என்ன மகிழ்ச்சி? அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்களே, அது வீணானதாக போகக்கூடாது. நீங்கள் எல்லாரும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடரை போல பிரகாசிக்கிறவர்களாக, மாசற்ற பிள்ளைகளாக, குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் வருகை நாள் ஊழியக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும். அவர்கள் செய்த ஊழியத்தின் மூலமாக கேட்கிற விசுவாசிகளும் மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், நீங்களும் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடராக பிரகாசிக்கலாம். அப்படி பிரகாசிக்கும் போது உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின ஊழியக்காரர் சரியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடராக பிரகாசிக்கிற இந்த விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? கபடற்றவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னு மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். கிறிஸ்துவின் நாளிலே அது மகிமையாக காணப்பட வேண்டும். நீங்கள் கைவிடப்படாதவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கூட்டத்தார். நீங்கள் கைவிடப்படுகிறவர்கள் அல்ல, எழுப்புதல் அடைகிறவர்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உன்மேல் மகிமையாய் உதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மகிழ்ச்சி ஊழியக்காரருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. நாங்க விதைத்த சுவிசேஷம் நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று. எப்ப? கிறிஸ்துவின் நாளிலே. அதற்கு நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கும் போது என்னென்ன அனுபவங்கள் இருக்கணும்னு சொல்றாரு? மாசற்ற தன்மை இருக்கணும், கபடற்ற தன்மை இருக்கணும், குற்றம் இல்லாத விதத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் மனதிலே வைத்து காலம் தாமதமானாலும் நிறைவேற்ற வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது ஒரு கேள்வி எழும்புகிறது. பாஸ்டர், நாங்கெல்லாம் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழும்போது மற்றவங்க எங்களை குற்றம் சாட்டுவார்களா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க உண்மையாகவே தேவனுக்கென்று வாழும்போது, தேவனுக்கு முன்பாக கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு குற்றமற்றவர்களாக ஜீவிக்கும் போது சிலர் என்ன செய்யலாம் என்றால் உங்களை குற்றம் சாட்டலாம். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்தார்கள்? சிலர் குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் யார்? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்துலு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் என்ன செய்தான்? கூட போனான். எதற்காக? பவுலுக்கு விரோதமாக தேசாதிபதியாகிய பிலிக்ஸிடம் குற்றம் சாட்டும்படியாக போனான். அப்ப நீங்க உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, கர்த்தரிட்ட கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு ஜீவிக்கும் போது சிலர் உங்களை என்ன செய்யலாம்? குற்றம் சாட்டலாம். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? 6ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அவர்கள் சாட்டின குற்றம் சாட்டுதல் எப்படிப்பட்டது? இவன் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான், நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம் என்றார்கள். பாருங்க, அவர்களுடைய குற்றச்சாட்டு பவுல் அப்போஸ்தலன் மீது அவ்விதமாக காணப்பட்டது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுலுக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்த போது பவுல் என்ன சொல்லுகிறார்? 12 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும், நான் ஜெப ஆலயங்களிலாகும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணங்களையும்
தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர் தெரிந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் என்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்கும்போது சிலர் தங்களுடைய சுயநீதியின்படியும் தவறான காரியங்களின்படியும் உங்களை குற்றம் சாட்டலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய மனசாட்சி எவ்விதமாக காணப்பட வேண்டும், அதை தான் இங்கே பவுல் எழுதுகிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் துணையாளராய் இருப்பார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய காலம் முழுவதும் கர்த்தர் அவரை தாங்கி ஏந்தி சுமந்து இலக்கை அடைய செய்தார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இந்த இலக்கை அடைதல்னு பிரசங்கம் பண்றீங்களே, அது எங்களுக்கு கொஞ்சம் புரியவே இல்லை, என்ன இலக்கை அடைவது அப்படின்னு நீங்க கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை பாவத்திலே வாழ்கிற மனுஷனாயிருந்தால் அவன் முதலாவது அடைய வேண்டிய இலக்கு என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு அடைந்த மனிதனாயிருந்தால் அவன் அடைய வேண்டிய இலக்கு என்ன? முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்கு ஞான ஸ்நானத்தை அடைந்த மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருத்த சேதனம் இருதயத்திலே உண்டாகும் போது அடுத்தது அந்த மனிதனுக்கு ஒரு இலக்கு உண்டாகிறது. அந்த இலக்கு என்ன? தேவ சாயலாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில படிப்படியாக தனக்கு முன்பாக என்ன இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது அவன் தேவனுக்கென்றே வேறு பிரிக்கப்பட்டவனாக மாறுவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனாக மாறுவான். அவனை காணும் போது கிறிஸ்துவை அவனிலே காண்பார்கள், கிறிஸ்துவின் சுபாவங்களை காண்பார்கள், கிறிஸ்துவின் நீதியை காண்பார்கள், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை காண்பார்கள், கிறிஸ்துவின் தாழ்மையை காண்பார்கள், நற்கனிகளை காண்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் 1 தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும் போது குறிப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு இலக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பவுல் வேண்டிக் கொள்கிறார். அந்த இலக்கை அடைய வேண்டும். அதற்காக பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக அந்த குற்றமில்லாத ஜீவியம் உண்டாகும்படியாக பிரயாசப்பட வேண்டும், முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்தை விரும்புகிறபடியால் தான் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன எழுதுகிறார்? ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் என்று எழுதுகிறார். எப்படிப்பட்ட தேவனாம்? சமாதானத்தின் தேவனாம். ஏன் இப்படி ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் உண்டாக வேண்டும்? நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 2 முக்கியமான பலிகளை செலுத்துவார்கள். அதுல ஒரு பலி என்னன்னா சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க தகன பலியில என்ன செய்வாங்க அப்படின்னா, பலி மிருகத்தை கொண்டு வந்து அதை பலி செலுத்தி முழுவதும் என்ன செய்வார்கள் என்றால் அக்கினியில வச்சு என்ன செய்வார்கள்? தகனிப்பார்கள், சுட்டெரிப்பார்கள். அதுதான் பலிகளிலேயே முதலாவது செலுத்தக்கூடிய பலி. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார், நமக்காக பலியானார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அந்த தகன பலி உண்டாகும் போது என்ன நடைபெறுகிறது தெரியுமா? மாம்சீக பிரகாரமான சுபாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விடுகிறது. இனி நான் அந்த மொழியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் என்கிற அடிமைத்தனம் எல்லாம் நீங்கி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தகன பலியிலே தவறான மாம்சீக சுபாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. எல்லா மாம்சீக பிரகாரமான அடிமைத்தனங்களும் சுட்டரிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு மேல்தான் மற்ற பலிகள். அதிலே ஒரு பலிதான் சமாதான பலி. அந்த சமாதான பலி எவ்விதமாக காணப்படும் என்றால், அதே தகன பலியை போலதான் அந்த பலியும் காணப்படும். ஆனால் அது சுகந்த வாசனையான பலியாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்ப இந்த பலி என்று சொல்லும் போதே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இல்லாம என்ன இல்ல? பலி இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் எப்படி காணப்பட வேண்டும்? பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும், குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். அதான் அங்க சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல் உண்டாகும்படியாக தான் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நீங்கள் உபாகமம் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே முக்கியமாக அந்த 2 பலிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலியை பற்றியும் சமாதான பலியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதின்மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே இந்த 2 பலிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். யோசுவா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதின்மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள். சமாதான பலிகளையும் இட்டார்கள். அப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியானார். அதை தான் பவுல் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எபேசு சபைக்கு எழுதுகிறார். வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, இந்த ஒரு சர்வாங்க தகன பலிக்கு உங்கள் ஜீவியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமை என்கிற குணம் மாறிவிடும். நான் சுயமா நடப்பேன், சுயாதீனம் மாறிவிடும். ஜாதி பற்று, இனப்பற்று, இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் நீங்கி போகும். மாம்சீக பிரகாரமான சுபாவங்கள் எல்லாம் நீங்கி போகும். அப்ப நீங்க ஆராதிக்கும் போது உங்கள் ஜீவியம் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான சுத்திகரிப்போடு, சாங்டிபிகேஷனோடு காணப்படும். இதை நடப்பிக்கிறவர் யார்? சமாதானத்தின் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நடப்பிக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து முதலாவது கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுத்து விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை அடைய செய்கிறார். ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும், விருத்த சேதனம் உள்ள இருதயம் உண்டாகும். விருத்த சேதனம் உள்ள இருதயம் உண்டான பிறகு அடுத்த இலக்கு என்ன? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அப்ப உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்துல இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். தகன பலியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கும். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சர்வாங்க தகன பலி எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் செலுத்தப்பட்டு பலிபீடத்தின் மேல் ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வாசியுங்கள். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்ப ஒவ்வொரு நாள்
காலையிலேயும் செலுத்தப்பட்டு அது பலிபீடத்தின் மேல் காணப்பட்டு ராம் முழுவதும் இருந்து அடுத்த நாள் விடியற் காலம் மட்டும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? விடியற் காலம் என்பது கர்த்தருடைய ரகசிய வருகையை காட்டுகிறது. அப்ப கர்த்தருடைய ரகசிய வருகை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்கே இடம் கொடுத்து உங்களை தகன பலியாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே விடியற் காலத்திலே அது எவ்விதமாக காணப்படும்? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இருக்கும், தேவனால் அங்கீகரிப்புக்கு ஏதுவானதாய் இருக்கும், குற்றமற்றதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமாக காணப்படுகிறார். அந்த விடியற் காலம் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்கே இடம் கொடுத்து விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை பாதுகாத்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே எந்த ஒரு மாம்சீக பிரகாரமான காரியங்களும் இராதபடி தகன பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிந்து ஜீவிக்கவில்லை என்றால், எதற்காக தேவன் விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை கொடுத்தார் என்பதை அறிந்து ஜீவிக்கவில்லை என்றால், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றதாக காக்கப்பட்டதாய் இராது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரம் பிரசங்கம் பண்ண விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை தேவன் தருகிறார் என்று. அந்த விருத்த சேதனம் உள்ள இருதயத்தையும் அதற்குள்ளே தேவன் வைக்கிற புதிதான பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கமும் என்னவென்றால் இந்த இலக்கை அடையும்படியாக தான். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றதாக கர்த்தருடைய வருகையின் நாளிலே காக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு மேலாக தான் சமாதான பலி செலுத்தப்படுகிறது. அதை குறித்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் எல்லாரும் அவருடைய சன்னிதானத்திலே எப்படி காணப்பட வேண்டுமா? பூரண சமாதானத்துடன் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு சகோதரியின் இடத்துல ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு நான் கோவப்பட்ட உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? பாஸ்டர் இப்படி கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி இடரல் அடையக்கூடாது. ஒரு சகோதரனிடத்துல சகோதரி நீ இப்படி செய்யலாமா, நீ செஞ்சது தவறாச்சு, நீ இப்படி செய்ததுனால எவ்வளவு பெரிய விளைவுகள் வரும் அப்படின்னு நான் கோவப்படும் போது அந்த சகோதரனை என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். சகோதரி என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். பாஸ்டர் இன்னென்ன காரியங்கள்ல ரொம்ப உத்தரவாதம் உடையவராக இருக்கிறார், அதனாலதான் அவர் கோபம் வருது. மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டுமே அல்லாமல் இடறுதல் அடையக்கூடாது. மாம்சீக சுபாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வதற்கு ஏதுவான இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யாருமே சொல்ல முடியாது நாங்கள் தேறினவர்களாக மாறிவிட்டோம், நாங்கள் முற்றிலும் தேறினவர்கள், எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் பிடித்து கொண்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது. பரம அழைப்பின் பந்தய பொருளை அடையும்படியாக லெக்கை நோக்கி ஆசையாய் தொடரு என்று சொல்லுகிறார். அங்க சொல்லுகிறார் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக காணப்படும்படி என்று எழுதுகிறார். அப்படி வாழும்போது பூர்ண சமாதானம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் அந்த வசனத்தை. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் வருகை நாள் ஒன்று உண்டாயிருக்கிறபடியால் நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப கர்த்தரை சந்திக்கும் போது எப்படி சந்திக்க வேண்டும்? சமாதானத்துடன் சந்திக்க வேண்டும். அந்த சமாதானத்துல 4 அனுபவங்கள் இருக்கு. எத்தனை அனுபவம்? 4 அனுபவம் இருக்கு. முதலாவது என்னன்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள சமாதானம், அது பாதிக்கப்படக்கூடாது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இரண்டாவதாக நமக்குள்ளே நாம் பாதுகாத்துக் கொள்கிற தேவ சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உம்மை உறுதியாய்
பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களுக்கு பூரண சமாதானத்தை நல்குவீர். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிப்பதினாலே நமக்குள்ளே உண்டாயிருக்கக்கூடிய பூர்ண சமாதானம். கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்த நமக்குள்ளே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவ சமாதானத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். மூன்றாவதாக எப்படிப்பட்ட சமாதானம்? சபைக்குள்ளாக நம் ஒவ்வொருவருக்கு இடையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சமாதானம். பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நமக்கிடையே சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்தின் 4வது அனுபவம் எப்படிப்பட்டது என்றால் எல்லா மனுஷரோடும் சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாயிருக்கவும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சமாதானத்தின் 4 அனுபவங்களோடு தான் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்களோ எப்படி இருப்பீர்கள்? கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருப்பீர்கள், குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள், மாசற்ற பிள்ளைகளாய் இருப்பீர்கள், முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இதைதான் சமாதான பலி என்று சொல்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சர்வாங்க தகன பலியை போலதான் இந்த சமாதான பலியும் செலுத்தப்படுகிறது. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் 5ஆம் வசனத்திலேயும் 16ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். இந்த கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது யாராவது கேட்பாங்க, சமாதான பலினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், கிறிஸ்துவின் வருகை நாளில நாங்கள் சமாதானத்துடன் அவருடைய சந்நிதியிலே காணப்பட ஜாக்கிரதையாய் இருந்தோம் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதற்காக தேவனோடு உள்ள சமாதானத்தை பாதுகாத்து கொண்டோம், எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய சமாதானத்தை பாதுகாத்து கொண்டோம், சபையிலே உள்ள மற்ற விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தை சமாதானத்துடன் காத்துக்கொண்டோம், கடைசியாக யாவரோடும் சமாதானமாய் இருக்கக்கூடிய அனுபவத்தையும் காத்துக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் சர்வாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியை செலுத்தி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவனுக்கென்று உங்களுடைய ஜீவியம் மாம்சீக பிரகாரமாக அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து மாம்சீக தவறான சுபாவங்கள், தவறான அடிமைத்தனங்கள், கீழ்ப்படியாமை, சுயாதீனம் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டதாகவே இருக்கும் போது உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் கிறிஸ்துவின் வருகை நாளிலே முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றதாய் இருக்கும். சகரியாவும் எலிசபெத்தும் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். அது அவர்களிலே காணப்பட்ட ஒரு தெய்வீக குணாதிசயமாக காணப்பட்டது. ஆகவேதான் தூதன் சகரியாவை சந்தித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு குழந்தை பாக்கியம் பெற்றோருக்கு இல்லை என்றால் யூதர்கள் எப்படி கருதுவார்கள் தெரியுமா? பெற்றோர் செய்த ஏதோ ஒரு பாவம், சாபத்தினால்தான் குழந்தை இல்லை என்றுதான் எண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். நீங்க வீட்டுல போய் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வீட்டுல போய் படிங்க, இங்க வாசிக்க வேண்டாம். ஆனா இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த புருஷன் சந்தானமற்றவன் தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் சொன்ன இந்த 2 வசன பகுதிகளும் எதை சுட்டி காட்டக்கூடியதா இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு குழந்தை இல்லைன்னா யூதர்கள் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ சாபம், அவனுக்கு குழந்தை இல்ல, அவனுடைய சந்ததி தேவனுடைய சிங்காசனத்திற்கு அந்நியமானதா இருக்கிறது, அப்படிதான் கருதுவாங்க. சகரியாவும் அப்படிதான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்.
ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவருடைய முறைமையின்படி ஆசாரியத்துவ பிரிவுகளின் வகுப்பிலே காணப்பட்டு ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனா சீட்டு போடுவாங்கல்ல, சீட்டு போடும்போது லைஃப் டைம்ல ஒரு தடவை தான் ஆசாரியனுக்கு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கு தூபம் காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி சீட்டு போடப்பட்ட வேளையில ஒரு சந்தர்ப்பத்துல யாருக்கு சீட்டு விழுது? சகரியாவுக்கு சீட்டு விழுது. அப்ப அவர் போய் என்ன செய்யறாருன்னா தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போய் தூபம் காட்டுகிறார். அப்படி தூபம் காட்டின வேளையிலே அந்த தூப வர்க்கம் அந்த ஆலய பிரகாரங்கள் முழுவதையும் நிரப்பினது. அப்பொழுதுதான் யார் தோன்றுகிறது? தேவதூதன் தோன்றுகிறான். தூதன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. தெய்வ பிள்ளையே, யோசித்து பாருங்க, சகரியா உண்மையாவே குழந்தைக்காக ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டார். ஏன்னா அந்த நம்பிக்கையெல்லாம் அவருக்கு போயிருக்கும். அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவரா இருக்கிறாரு. ஒருவேளை இளமையா இருக்கும்போது ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஊழியம் செய்த நாட்கள் அவர் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார். எதற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்றால் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வருவதற்காக ஜெபம் பண்ணி இருப்பார். அப்படி அவர் உண்மை உத்தமமாக ஊழியம் செய்தபடியா அந்த தூப வர்க்கம் ஆலயம் முழுவதையும் நிரப்பின வேளையிலே தேவதூதன் தோன்றுகிறான். அப்ப நீங்க குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நடக்கும் போது நிச்சயமாகவே சில ஆசீர்வாதங்கள் தாமதம் அடைந்தாலும் தேவன் உங்களை கண்டு உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அப்ப பெற்றோர் ஏன் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணமும் இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் உங்கள் சந்ததியை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளின்படி எல்லாம் உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்க தீர்மானிக்கிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். மென்மேலும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக, கரைதிரையற்றதாக, மாசற்றதாக, கபடற்றதாக கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே காணப்பட கிருபை தாரும். உம்முடைய வருகையின் நாளிலே விடியற் காலையிலே நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, எழுப்புதல் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இரண்டாவதாக நாம் படிக்கும் போது சகரியா எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த இரண்டாவது தெய்வீக குணாதிசயம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வாசியுங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். நல்லா பாருங்க, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக நடக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இததான் தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் கூட எதிர்பார்க்கக்கூடியவராய் இருந்தார். அப்ப பாருங்க, தேவன் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க எதிர்பார்க்கிறார். எதற்காக? அப்பொழுதுதான் ஆபிரகாமுடைய பின் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, தாமதமா தான் வந்தது அந்த ஆசீர்வாதம். ஆனா தேவன் செய்ய நினைத்தது என்ன செய்யல? தடைபடவே இல்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அற்புதத்தை செய்தார். ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்து சந்ததியை ஆசீர்வதித்தார். அதற்கு நாம் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அது ஏதோ சாதாரண ஒரு புறஜாதியை போன்ற ஒரு சந்ததி அல்ல, தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு ஏதுவான சந்ததி, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக நடப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட குடும்பம். தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்ட குடும்பம்? தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய குடும்பம். நீங்க சரித்திரத்தை பாருங்களேன். தேவன் காலாகாலங்களாக சில குடும்பங்களை ஏற்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அந்த குடும்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது என்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக உத்தமமாக நடக்கும்படியாகவும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் ஏற்படுத்தப்பட்ட குடும்பங்களாகவே இருந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் காலாகாலங்களாக அந்த கிரியையை நடப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறார். ஆபிரகாம் இடத்திலும் தேவன் அதை எதிர்பார்த்தார். நோவாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும்
பிரவேசியுங்கள், வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் குடும்பங்களை அவருக்கென்று வேறு பிரிக்கிறார். எதற்காக? அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக, அவருடைய உகந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தெய்வ பிள்ளையே அவருடைய வருகையிலே காணப்படும்படியாக, பரலோகத்திலே மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவ்வளவு அன்புள்ள தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை நேசிக்க கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தை சாலோமோன் கட்டி முடித்த வேளையிலே, கர்த்தர் கிபியோனிலே சாலோமோனுக்கு தரிசனமான வேளையிலே என்ன சொன்னார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு எவ்விதமாக காணப்பட்டது? ஒரு தெய்வீகரமான விசுவாச குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய கரிசனையாக இருந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன செய்வார் என்றால் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியவராகவே இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் அந்த திட்டத்திற்கு லாயக்கில்லாம போகும்போது தேவன் அதற்கேற்ற விருப்பத்தோடு இருக்கிறவர்களை தெரிந்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுடைய குடும்பமாக காணப்படும்படியாக செய்தார். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, பவுல் என்ன சாட்சி கொடுக்கிறார்? பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். பவுல் அப்படி ஒரு சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். உங்கள் ஊழியத்திலே அவ்விதமான சாட்சி உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நீதிமான் நான் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு இலக்கை கொடுக்கிறார். தேவனுடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கு என்ன? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக குடும்பங்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்கிற இலக்கை வைக்கிறார். வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க உங்களில கிறிஸ்துவின் சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால என்ன செய்கிறார்? தேவன் நம்முடைய உள்ளத்திற்குள் மகிமையாக பிரவேசிக்கிறார்.
பிரகாசிக்கிறார். அந்த மகிமைய நம்ம கண்ணாடியிலே காண்பது போல கண்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. கிறிஸ்து மகிமையின் ஒளியாக என் உள்ளத்திற்குள் பிரவேசித்த அனுபவத்தையும் கண்ணாடியிலே காண்பது போல அவருடைய சாயலை காணக்கூடிய பாக்கியத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என் வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? அந்த சாயலுக்கு ஒப்பாக என்னை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப நீங்க அந்த அனுபவத்திற்கு வரணும். தெய்வ பிள்ளை, விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கக்கூடிய அனுபவமும் இருக்கு, ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லி விசேஷித்த ஊழியத்தை செய்யும்படியான அனுபவமும் இருக்கு. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பும் போது நீங்க சொல்லணும், தேவனுடைய ஆவியானவர் மகிமையாக எங்கள் உள்ளத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார், பிரகாசித்தார். இப்பொழுது அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணாடியிலே காண்பது போல கண்டு என்ன செய்கிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. அந்த வேலை முடிவடையும் போது தேவனுடைய பார்வையிலே நாங்கள் எப்பொழுதும் எப்படி காணப்படுவோம்? குற்றமற்றவர்களாக, பூர்ணமாக பரிசுத்தம் அடைந்தவர்களாக, கரைதிரையற்றவர்களாக காணப்படுவோம் என்று. பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்களுக்கு என்று விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். அதை தான் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியான அபிஷேகம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த அபிஷேகத்தை உள்ளத்திலே அடைந்தவர்கள் தேவனுடைய சாயலை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு அந்த மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக தங்களுடைய ஜீவியத்தை மறுரூபமாக்குகிற வேலைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இலக்கை அடைவார்கள். என்ன இலக்கு? உங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கிறிஸ்துவின் வருகை நாளிலே அது குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்க பிரகாசித்தார்? எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப தேவன் தம்முடைய மகிமையாக நம்முடைய இருதயங்களுக்குள் வரும்போது, பிரகாசிக்கும் போது, அது அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியாக காணப்படும். அந்த முகத்தின் அறிவாகிய ஒளிக்கே இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு சமாதான பலியாக, சர்வாங்க தகன பலியாக உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்திருப்பீர்கள். மாசற்றவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சகரியா தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவனாக இருந்தான். 3ஆவதாக சகரியா எலிசபெத்தை குறித்து படிக்கும் போது சகரியா ஜெபிக்க கூடியவராக இருந்தார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, ஜெபிக்கிற நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது எங்க நேரம் வீணானதுன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, சகரியா குழந்தைக்காக அவர் ஜெபிக்கிற நம்பிக்கையே இழந்து போயிருந்திருப்பாரு. ஆனா தேவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக காணப்பட்ட சகரியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை இளமை பிராயத்தில் அவர் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த வேண்டுதலையும் கூட துருத்தியில வைத்து நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையிலே வந்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சேவத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எழுந்து கொண்டீரே. அநாதி சேவத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எழுந்து கொண்டீரே. பாருங்க, தூதன் வந்து சொல்றான், ஆனா சகரியாவால நம்ப முடியல. அவன் சொல்லுகிறான், நான் ரொம்ப வயது முதிர்ந்தவனா இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அப்ப தூதன் சொல்லுகிறான், இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்வ, பேசாமல் ஊமையனாதான் இருப்ப அப்படின்ட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அவிசுவாசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. ஆனா கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. இந்த சகரியா எலிசபெத்தினுடைய உறவினர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யோவான்னு ஒரு பேரே தெரியாது. அது வரைக்கும் யோவான்ற ஒரு பேரே அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த குடும்பங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பேரே அது வரைக்கும் வச்சதில்ல. ஆனா தூதன் என்ன சொல்லிட்டு போனா, என்ன பேர் வைக்கணும்னு, யோவான் என்று தான் பேர் வைக்கணும்னு. அப்ப 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணும்படியாக பிள்ளையை எடுத்துட்டு வராங்க. என்ன பேர் வைக்கணும்னு கேட்கிற வேளையில வேற ஏதாவது பேர் வைக்கலான்னு சஜஷன்லாம் வந்தப்ப எலிசபெத் சொல்றா, இல்ல யோவான்னு வைங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, யோவானா, அப்படி ஒரு பேரே இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையேன்னு. உடனே சரி தகப்பனார் இடத்துல கேட்கலாம் என்ன பேர் வைக்கிறது அப்படின்ட்டு. உடனே சகரியாட்ட வந்து கேட்கறாங்க என்ன பேர் வைக்கிறதுன்னு. உடனே சகரியா பேச முடியாதுல்ல, ஊமையெல்லாம் இருக்கிறாரு, எழுதி காட்டுகிறார் என்னன்னு, யோவான் என்று. உடனே அவருடைய வாயின் கட்டுகள் என்ன செய்யப்பட்டது, அவிழ்க்கப்பட்டது. பாருங்கள், அப்ப கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியே அந்த பெயரை வைத்த போது அவிசுவாசம் மாறினது, விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் கட்டுகளை அவிழ்த்தது. ஒரு விடுதலையை கொண்டு வந்தது. தெய்வ பிள்ளை அன்னாள் ஜெபித்தாள், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தையை கொடுத்தார். ஆகவே அவிசுவாசியாயிராது, விசுவாசியாயிரு. யோவான் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஜெகோவா ஹாஸ் பீன் கிரேஷியஸ், யெகோவா தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார். அதுதான் யோவான் என்கிற பெயருக்கு அர்த்தம். அப்ப 3 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது என்ன, குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது என்ன, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக நடந்தார்கள். மூன்றாவது என்ன, ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்ததாம், துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு என்று படிக்கிறோம். அப்ப பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்தாவியின் அபிஷேகமாகிய ஞான ஸ்நானத்தின் அனுபவம் இந்த பூமியிலே கடந்து வருவதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தாவியானுடைய கிரியை நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அவர் வருவார், ஒரு கிரியை செய்வார், போய்விடுவார். அப்படி மரியாளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் காணப்பட்டார், எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் காணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் போது என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருந்தாராம். அதான் அந்த நிறைவான அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக்கிய ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளாக தான் பெந்தேகோஸ்தே நாளிலே தேவன் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. அந்த அனுபவத்தை குறிப்பிடும் போதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாள் என்று. அப்ப நீங்களும் விரும்பணும், கர்த்தாவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக காணப்பட வேண்டும், பரலோக தேவனுடைய குடும்பமாக காணப்பட வேண்டும். அது பெற்றோரே நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எங்கள் பின் சந்ததி குற்றமற்றதாக, நீதியாக நடக்கிறவர்களாக, கர்த்தாவே ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தாவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கடைசியாக 5ஆவதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், புருஷன் மனைவி இசைந்த ஆவி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்தும் சகரியாவும் இசைந்த ஆவி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த பெயர் வைக்க வேண்டிய நேரம் வந்தப்ப மனைவி தேவன் சொன்னதை கேட்டு பெயரை வைத்தாள் யோவான் என்று.
புருஷனிடத்திலே கேட்கப்பட்ட வேளையிலே, அதாவது சகரியாவினிடத்திலே கேட்கப்பட்ட வேளையிலே சகரியாவும் மனைவி சொன்னது போலவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப யோவான் என்று பெயரிட்டான். அப்ப பாருங்க, இதுல புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில என்ன உண்டாயிருந்திருக்கு? இசைந்த ஆவி உண்டாயிருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலிலே காணப்பட்டார்கள். உங்கள் ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருப்பதாக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருப்பதாக, உங்களுடைய பின் சந்ததியாருடைய ஜீவியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருப்பதாக. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். தேவப்பிள்ளை, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட 5 தெய்வீகரமான குணாதிசயங்கள் உங்கள் குடும்பத்திலே உண்டாயிருக்கும்படியாக பெற்றோரே, நீங்கள் அந்த சகரியாவை போலவும் எலிசபெத்தை போலவும் வாழ தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாக செய்வார். நமக்கென்று ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். எபேசியர்கள் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், யோசுவாவை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார். இப்படி காலாகாலங்களாக தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் தெய்வீக குடும்பங்களை உருவாக்கும்படியாக. கிறிஸ்துவின் வருகையினால் சமீபமாயிருக்கிறது. அதற்கு முன்பாக தேவன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் வைத்த இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இலக்கு தான் நாம் இங்கே படிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று. அப்ப எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம் என்ன? அவர்களும் நீதிமான்களாக்கப்பட்டு மகிமை அடைவார்கள். அதுதான் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற குறிக்கோள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எக்கோ பண்ணும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். வாசியுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேலின் சந்ததியாராகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஒரே காரியமாக இணைந்து 2 சம்பவங்கள் நடைபெறும். அது என்ன? ஜஸ்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். நீதிமான்களாக்கப்படுவார்கள், மகிமை அடைவார்கள். இந்த 2ம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியாருடைய ஜீவியத்திலையும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகை நாளுக்கு முன்பாக இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை எடுத்துரைக்க கூடியவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவன் விசுவாச குடும்பங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், இலக்குகள் நிறைவேறக்கூடியதாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் சத்திய உபதேசங்களை எடுத்துரைக்க கூடியவராக காணப்படுகிறார். அதற்கு பெற்றோரே, நீங்கள் உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் மகிமையின் தேவன் உங்கள் உள்ளத்திற்குள்ளே பிரகாசித்ததன் நோக்கம் நிறைவேறும். கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு முன்பாக உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக, குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்கும். உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் உங்களை தேவன் முன்குறித்த நோக்கம் நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பீர்கள். உங்கள் சந்ததியும் அவ்விதமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே தேவன் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த சகரியா எலிசபெத் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த 5 தெய்வீகரமான குணாதிசயங்கள் எங்கள் குடும்பங்களிலே நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆவியாத்ம சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம்.
ஆலயமே நானே ஆலயமே. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே சகரியா எலிசபெத் ஜீவியத்தில் உள்ள காணப்படுகிற ஆண்டவரே எல்லா நற்குணங்களும் ஆண்டவரே எங்களிலையும் காணப்பட ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்மசரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம். பெற்றோர்கள் எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு நீங்க போதிச்சீங்க, அதே போல நாங்களும் நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா முதலாவது நாங்கள் ஆண்டவரே கர்த்தரிட்ட நியமங்கள் படியும் கற்பனைகள் படியும் குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் இந்த உலகத்தாருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்களே நீதிகரிக்காதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம். தேவனுக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா தேவனுடைய பார்வையில் ஆண்டவரே தானியேல் எப்படி காணப்பட்டாரோ ஆண்டவரே குற்றமற்றவனாய் காணப்பட்டாரோ அதே போல நாங்களும் தானியேலை போல குற்றமற்றவர்களாய் காணப்பட ஆண்டவரே சோத்திரம். ஒருவரும் எங்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்காத ஒரு ஜீவியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மசரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு தானியேல் ஆண்டவரே எப்படி தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உண்மை உத்தமமா இருந்தாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சரியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. எப்படி 3 வேளை ஜெபித்தாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய நேரங்களை தேவனுக்கு கொடுக்க சரியாய் கொடுக்க அந்த காரியத்திலையும் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதே போல ஆண்டவரே சோத்திரம் கிறிஸ்துவின் நாள் வரும்போது நாங்கள் குற்றமற்றவர்களாயும் ஆண்டவரே மாசற்றவர்களாயும் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அந்த நாள்ல நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே முற்றும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அந்த ஸ்டேஜுக்கு நாங்களும் ரீச் ஆக நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் சமாதானத்தோடு காணப்பட ஆண்டவரே அவர் வருகையில நாங்கள் சமாதானத்தோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சமாதானம் ஆண்டவரே தேவனோடு உள்ள சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். எங்களுக்குள்ளா இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சபையிலே இருக்கிறவர்களுடைய நாங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே நாங்கள் இன்று கேட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாய் நீங்க இருந்த ஆண்டவரே நாங்கள் சர்வாங்க தகன பலியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் மாமிசம் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய மாமிசத்தின் சிந்தை எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எல்லாம் அற்று போகத்தக்க ஆண்டவரே சோத்திரம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்துக்குள்ளாய் வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லா அழுக்கான கந்தை ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே சுட்டெரித்த ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாய் நாங்க ஆண்டவரே குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. பின்னும் மேலும் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் இருக்கும் என்று சொன்னப்பட்டது போல நாங்களும் ஆண்டவரே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருந்து சமாதானத்தோட தேவனுடைய சந்நிதியில் காணப்படும்பட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. அந்நாளுக்குரிய ஆண்டவரே நாங்கள் சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்பொழுதும் அக்கினியாய் எங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அணைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இன்னும் மேலும் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய நாங்க ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நீதியோடு இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று நோவாயை கொடுத்து நீ சாட்சி கொடுத்து நீர் எனக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க கண்டேன் சொல்லப்படும் போல ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு நாளும் நோவாவை போல ஆண்டவரே நாங்களும் நீதிமான்களாய் உமது பார்வையில காணப்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரும் சொல்லப்பட்டது போல நாங்களும் எங்கள் பின் சந்ததியும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நடந்து கொண்டு குடும்பமாய் தேவனுக்கு ஆவியானவராலே ஆராதனை செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இன்று கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களை எதுக்காக முன்குறித்தின தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நீங்க எங்களை முன்குறித்திருக்கீங்க தகப்பனே. அந்த ஆண்டவரே அந்த பூரண நிலையை அடையக்கூடிய பரிசுத்தத்தை நீங்க எங்களுக்கு தரும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. அந்த ஆவியானவர் தாலே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்துவானவர் ஆண்டவரே நீர் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு தகப்பனே எங்கள் இருதயங்களே நீங்கள் பிரகாசிக்க பண்ணும்படியாய் நாங்கள் அந்த வேலை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசான எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே வெளிச்சத்தை போல ஆண்டவரே சோத்திரம்
சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே பிறருக்கும் நாங்களும் வெளிச்சமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள் தகப்பனே. அதே போல நாங்களும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரவும் பகலும் ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்காக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிற நேரம் எங்களுக்கு வீணாய் போயிட்டு இருந்து நாங்கள் ஒருபோதும் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் தேவ சந்நிதியிலே விழித்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா மனுஷகுமாருக்கு நீங்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லப்பட்டது போல நாங்களும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டாங்க தகப்பனே. அதே போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவராலே எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. பவுல் சொன்னது போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நல் மனசாட்சியை பெற்றிருக்கோம் சொல்லப்பட்டது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவரே எப்படி ஒரே இசை உள்ள ஆவியர்களாய் காணப்பட்டார்களோ அதே போல நாங்களும் கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவரே இசைவோடு காணப்பட நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் காணப்பட தேவன் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தீங்க தகப்பனே. அதுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் எண்ணி அதன்படியே நடந்து ஆண்டவரே உம்முடைய வருகையில நாங்களும் எங்கள் குடும்பமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசு நாம் ஜெபிக்க எங்க ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே வழி நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு கிடைக்காத இந்த மேலான தருணத்தை அடிமைகளும் குப்பைகளும் ஆகிய எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தகுதியுள்ள அல்ல ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை நேசித்து அரவணைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்தில் கூடி வந்து உண்மை ஆராதிக்க முடியாது அந்த மேலான தருணத்திற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே மைமைப்படுவீராக, உடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. வருங்காலத்தில் உடைய வருகை சமீபத்திருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய வருகைக்கு என்ற தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவன்களை எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதற்காக எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே தகுதிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தகப்பனே அப்பா எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாய் செயல்படும் எல்லா அந்தகார சக்திகளையும் நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. நீர்தாமே ஆசீர்வதியும். இந்த சபையில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமக்கள் வந்த ஆண்டவரே உம்மை ஒருமித்து ஆராதிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா வழிகளை திறந்தரலும் ஆண்டவரே. அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் நினைத்தது செய்ய தடைபடாத ஆண்டவரே. அப்பா நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. போதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுத்த ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்பா வந்திருக்கும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார் என்று நீர் அறிகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி அனுப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெறுங்கையோடு அவர்கள் செல்லாதபடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபை செய்வீராக ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவர் மடிவுக்கு செல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களை ரட்சித்தள்ளும் ஆண்டவரே, இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் எங்கும் பரவட்டும். இந்தியாவின் எல்லை பரியந்தம் வீடு வீடாக ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. செல்லட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் உணர்வடையட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. மந்தமான இதயத்தை அகற்றி ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை கொடுத்த ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவனமா ஆண்டவரே அடுத்த வருடம் ஆண்டவரே நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கு சாதகமான எழுப்புதலுக்கு சாதகமான ஆண்டவரே ஆட்சி அமைய வேண்டும் ஆண்டவரே. 545 தொகுதிகளையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆண்டவரே கிரியை செய்யும் ஆண்டவரே. எல்லா தொகுதிகளிலும் ஆண்டவரே உமக்கு சித்தமான தலைவர்கள் ஜெயித்து ஆண்டவரே ஆட்சி அமைக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலே எடுத்துரைத்த கர்த்தாவே சத்தியங்கள் அல்லேலூயா. பெற்றோர் எவ்விதமான தெய்வீக குணாதிசயங்களோடு காணப்பட்டால் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய இலக்கை அடைந்து உம்முடைய வருகையின் நாளிலே கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக காணப்பட முடியும், உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சில தண்டனைகளை கர்த்தர் நீர் அனுமதிப்பது உண்டு. அதெல்லாம் கர்த்தாவே அவர்கள் சரியான வழியிலே உம்மை பின்பற்றி உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படுவதற்கே என்பதை
அவர்கள் எல்லாரும் உம்முடைய கர்த்தாவே மேன்மையான சுதந்திரமாகிய பரலோக சீயோனையும் புதிய எருசலேயும் அடையும்படியாகவே கர்த்தர் நீர் அவிதமாக தண்டனைகளை கொடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறீர், பூரணமடைய செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அன்புள்ள தகப்பன் என்பதை விளங்கி கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேசிக்கிற தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறான் என்று படிக்கிறோம். அப்படியே நம்முடைய பிள்ளைகள் சில காரியங்களிலே கர்த்தாவே உம்மாலே சீர்திருத்தப்படும் போது அதை சரியான மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய சாயலின்படியே மறுரூபமாக்கப்பட்டவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் பேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் பேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் அடைக்கலம் புகவே சிறகுகளால் கூடுவார். அவர் சட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் கூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கும் விதமாக கிறிஸ்துவுக்குள் பெற்றோர்களிடம் இருக்க வேண்டிய 5 தெய்வீக குணாதிசயங்களும் சகரியா எலிசபெத்துடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்தது போல உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் உண்டாயிருக்க தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வைத்து உங்கள் பின் சந்ததியாரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.